வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. முத்து, மீனா எல்லாருமே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரோகிணியோட மாமா உள்ளே வராரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இல்லை நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கேட்குறாங்க. முத்து, மீனா எல்லாருமே வெளியே வராங்க. அண்ணாமலையும் வராரு. வந்த உடனே சொல்கிறாரு அவங்க மாமா, கதவெல்லாம் சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எதுக்கு கதவை சாத்தினா உங்களை ஏதாவது போலீஸ் பின்னாடி திட்டிட்டு வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, சீக்கிரம் சாத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஜன்னல்லாம் கூட சாத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு மழை கிழ பெய்யுதா நான் ஏன் சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நான் சொல்கிறத கேளுங்க, சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட மாமா சொல்கிறாரு. சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாத்திட்டாங்க. கொஞ்சம் எல்லாரோட ஃபோன் இருக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்கு ஃபோனெல்லாம் பிடுங்குறீங்க, ஒன்றுமே புரியலையே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் வாங்கி எல்லாரோட ஃபோனும் போடுறாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. என்ன நடந்துச்சு, எதுக்காக கதவை மூட சொல்கிறீங்க, ஜன்னலை மூட சொல்கிறீங்க, ஃபோனை பிடுங்கி வைக்கிறீங்க, என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதுவா, நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அது யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன முக்கியமான விஷயம், என்னாச்சு, எதுக்காக ரோஹினியோட அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா, அவர் தெரிஞ்சவங்க யாரோ பணம் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து இவங்க அப்பா மேலே விழுந்துருச்சு. இவர் தான் பண மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அதை கேட்டோன்னே ரோகிணி தேம்பி தேம்பி அழறாங்க, பயங்கரமாக அழறாங்க. அழாதம்மா நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லிட்டு இருக்காரு. நானே அங்கேருந்து தப்பிச்சு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து தலைமறைவாக தான் நான் இருக்கேன். இங்கே இப்போ கூட என்ன கூட எங்கே பார்த்தாலும் போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஆமாம் இதெல்லாம் ஏதோ ஒரு கதையில் வர மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளை, இவன் வேறு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே அழற மாதிரி நடிச்சிட்டே இருக்காங்க. அழாத ரோகிணி அழாத அப்படி சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் பயங்கரமாக அழறாங்க ரோகிணி. அது மனோஜ் வந்து சொல்கிறாரு, அழாத ரோகிணி, எதுக்காக நீ இப்படி அழுதுட்டுருக்க, கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு சரியாயிடும் விடு, அப்படி உங்கள் அப்பாவை பார்க்குறதுனா நீ ஒன்று மனோஜை கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஐயோ அங்கே போனால் இவரையும் சேர்த்து பிடிச்சிருவாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாரு, பாருங்கம்மா ரோகிணி பயங்கரமாக அழறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே விஜயா வந்து அப்படியே தோளில் சாய்ச்சிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. விடு விடு அழாத, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. முத்து, மீனா 2 பேர் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. பயங்கரமாக கோவம் வருது விஜயாக்கு. என் பையன் வரவே இல்லை, இன்னும் என் பையன் வரவே இல்லை, மகாலட்சுமியும் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அண்ணாமலை சொல்கிறாரு, யார் மகாலட்சுமி, மீனா தான் இந்த வீட்டோட மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாரு. என்னது இவ பூ கட்டுறவளா மகாலட்சுமி ஆயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. பின்ன உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க, நீ தானே முத்துவை கூட்டிகிட்டு வந்து அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் இவ்வளோ சண்டை வர வச்சதுக்கு காரணமே நீ தான், நீ சொல்லி கொடுத்து தான் அவன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், இங்கே நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்னத்தை பண்ணேன், நான்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் எப்போ பார்த்தாலும் எதுக்கு நீங்கள் மீனாவே திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே அந்த சுருதியோட அப்பா தான், அவன் தான் நக்கலாக பேசினான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் யார் பேசினாலும் கை நீட்டிடுவியா, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. பார்லரில் இருக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. ஒரு வழியாக இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. அந்த மணி வந்து எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்குன்னு சொன்னதுனால எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் முத்து மட்டும் நம்பவே இல்லை, கிராஸ் கொஸ்டின்லாம் நிறைய கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுதான் தெரியுமேடி, எப்போவுமே அவரால் தானே உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க.